வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே அப்போ எடுத்த விலாக் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலே குளிச்சுட்டு தம்பி பாப்பா 2 பேர்த்தையும் கிளப்பி விட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. பாப்பா வந்துட்டு டிஃப்ரெண்ட் போஸில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா. இப்போல்லாம் என்னைய டிவி பார்க்க விடுறதே இல்லை. பொம்மை படம் வைங்கன்னு சொல்லி அதை தான் பார்த்துட்டு இருக்கா. கார்ட்டூன் பார்க்குற டைமில் அவளை நம்ம கூப்பிட்டா கண்டுக்க கூட மாட்றா. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா அந்த கார்ட்டூன் சேனலுக்கு. இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணுங்க. இவங்க இருந்த அந்த 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு காமெடி பண்ணிவிட்டு வயிறு வலிக்க சிரிச்சுட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக என்னுடைய ரூம்மேட்ஸ் கூட ஃபன் பண்ணி வயிறுக்குள்ள சிரிச்சதோட சரி. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நல்லா வாய் விட்டு ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக போணுச்சு. நான்வெஜ்லாம் கரெக்டாக 1 மணிக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 11 மணிக்கே போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் 1 மணிக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சரி, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணி தான் காஃபி போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணியிருப்பேன். அது காலியாக்கிட்டனால இது எடுத்துக்கிட்டேன். அம்மா வீட்டிலலாம் ப்ரூ காஃபி தான் அதிகமாக எடுத்துப்பேன். ஆனால் இப்போது எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா காஃபி பவுடர் டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போச்சு. கடைக்கு போனால் அதை தான் இப்போலாம் எடுக்கிறது. சமைக்கும் போதே என்னுடைய ஹஸ்பண்ட் அப்பப்போ கிச்சனை எட்டி பார்த்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சா இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்டுட்டு இருந்தாங்க. குக்கர் நல்லா சூடாக இருந்தோம். பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, கட் பண்ணி வச்சுருந்தா 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதை சில்லி பவுடரை எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இலைகள். இது என்னுடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 200 ml தயிர், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு விழுது, 3 கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி எல்லாம் வதங்குற அந்த கேப்பில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு தேவையான க்ரீன் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இது பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைட் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் 1/4 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு பிரியாணிக்கு எடுத்து அது கூடவே போட்டு அது ஒரு 3/4 பதத்துக்கு வேக அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இதே 1/2 கிலோ சிக்கனும் போட்டிருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, கிரேவிக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்குமே. சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் ஊற வச்சுருந்தேன். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டேன். பக்கத்தில் சமைக்கும் போது யாரோ இருந்தாங்கன்னா எனக்கு சுத்தமாக சமைக்கவே வராது. தண்ணி அதிகமாக ஊற்றுனதோ பிரியாணி நல்லா குழஞ்ச மாதிரி வந்துடுச்சு. அதே மாதிரி தம் போட்டு வைக்கும்போது அந்த கல் அது பிரியாணிக்குள்ளவே விழுந்துருச்சு. சரி, அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கரண்டியை வச்சு எடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான், ஒரு வழியாக பிரியாணி, அதுக்கப்புறம் க்ரீன் சிக்கன் கிரேவி, எக்கும் வச்சுருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஆனியன் ரைத்தா கட் பண்ணி தையில் ஊற போட்டு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டாச்சு. எடுத்து போய் வைக்கும்போது பாப்பா நான் தான் எனக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லி அவள் போட்டுட்டு இருந்தா. அவள் போடுறத பார்த்துட்டு தம்பியும் எனக்கு நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே எனக்கு வேலை இல்லாமல் 2 பேரும் வச்சிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டே அப்போவும் சரி, தம்பி பாப்பா பர்த்டே அப்போவும் சரி, நாய்க்கு நான்வெஜ்ஜில் எடுத்து சாப்பாடு போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அப்போல்லாம் கேட்டு எடுத்து கொடுக்கல. ஆனால் இந்த டைம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எடுத்து கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு நானும் செஞ்சு அவங்க தான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு கீழே பேப்பர்லாம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பாடெலாம் போட்டு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அன்றைக்கி நாயெலாம் ரொம்பவே வாலாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. Happy birthday to you. Happy birthday to you. Hey. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் கேக் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. எந்த மூலையில் வச்சுருந்தாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் கேக்லாம் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த விலாக் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் எடுத்தது. சும்மா போர் அடிக்குதேன்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். திங்ஸ்லாம் எதுவும் வாங்கணுன்னுலாம் அங்கே போகல. அப்பயும் ஒரு 4 பொருள் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி டிமார்ட்லாம் போனால் நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் எடுத்துகிட்டு வரது பார்த்திங்கன்னா 1000 ரூபா, 1500 ரூபா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வருது.
அதுக்கப்புறம் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும் வழியில் ஒரு மரத்தில் மயில் உட்காந்து அழகாக கத்திட்டு இருந்தது. அதை சும்மா கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த நாள் மழை வந்து பார்க்கும்போது செடியில் வந்துட்டு விதை போட்டிருந்தேன். தக்காளி செடி, மிளகாய் செடி, ஒரு சில செடிகள் மட்டும் வந்துருந்துச்சு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.